ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்லைஸ் ஆஃப் த்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் நூடுல்ஸ். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நூடுல்ஸ் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் பிரேக் பண்ணாமலே போடுங்க. நான் இப்போ பிரேக் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன். பிரேக் பண்ணாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீளமாக வரும். இப்போ அது கொதிக்கிற டைமில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வந்ததுமே நீங்கள் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வடிச்சிடலாம். நம்ம சாப்பாடு வடிக்கிற மாதிரி நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி சாய்ச்சிட்டிங்கன்னா எல்லா தண்ணியும் வெளியில் வந்துடும். எல்லா தண்ணியும் வெளியில் வந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சுருங்க ஓப்பன் பண்ணி. இப்போ நான் ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நான் 1 வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ஓவர் குக் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் லைட்டாக வதக்கினா போதும். இப்போ இன்றைக்கி நான் பண்ண போகிறது எக் நூடுல்ஸ்ன்றதுனால நான் இதில் வெஜிடபிளும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் வெறும் வெஜிடபிள் மட்டும் ஆட் பண்ணுங்கள். நான் இதுக்கு கேபேஜ், பீன்ஸ், கேரட், கொடமிளகா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் இதுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ கொடமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கலர் கொடமிளகா இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் சிக்கன் கூட ஆட் பண்ணலாம். சேம் ஃப்ரைட் ரைஸ் மெத்தட் தான், பட் இதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காய்க்கு ஏற்ற உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ரெசிப்பியை 3லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணுறேன். இப்போ நான் 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதே அளவுக்கு உப்பு. இப்போ இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த காயெல்லாம் நல்லா ஒதுக்கி வச்சுட்டு நடுவில் நம்ம அந்த எக்கை ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன்னா, நம்ம காயோட அந்த எக் பிளெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அது காயோடு போய் ஒட்டிக்கிச்சுன்னா நமக்கு நூடுல்ஸில் அது மிக்ஸ் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி நடுவில் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் கழித்து இதை நல்லா கலரி விடுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதே அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ இதோட ரா ஸ்மெல் நமக்கு ஃபுல்லாக போயிட்டக்கப்புறமா நம்ம இதில் இப்போது வேக வச்ச நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஷாப்பில் கிடைக்கிற ப்ரிசர்வ் பண்ண நூடுல்ஸோ இல்லை மேகியோ சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது. நான் இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். அதே அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணுறேன். நூடுல்ஸ் எல்லா குழந்தைக்குமே ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரோட்டு கடையிலுமே ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். பட் அதில் அஜினோமோட்டோ, கலர் இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அடிக்கடி செய்யலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு சேஞ்சுக்காவது எப்பயாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் சிக்கனும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடேரியன்னா நீங்கள் காய்கறியோடு நிறுத்திக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நான் லாஸ்ட்டாக அரிஞ்சு வச்ச ஸ்ப்ரிங் ஆனியனும் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸாக்ட் ரோட்டு கடை ஸ்டைலில் அந்த நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி அடியில் விட்டு கலர்னிங்கன்னா தான் அந்த நூடுல்ஸ் உடையாமல் வரும். ரொம்பவே ஈஸியாக வீட்லேயே சட்டன் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியை அடிக்கடி செய்யலைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் செஞ்சு உங்கள் குழந்தைங்கள சந்தோஷப்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.